வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். ரோமன் ரெயின்ஸுக்கு அந்த பிளானாக இருக்கும் இந்த பிளானாக இருக்கும்னு அப்டேட் கிடச்சிது. ஆனால் இப்போ கிடச்சிருக்கிற அப்டேட்டை பார்க்கும்போது உண்மையிலேயே ரசிகர்கள்லாம் கொஞ்சம் கோவப்படுற மாதிரி தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஏடபிள்யூவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ரெஸ்லர் டபிள்யூபிள்யூவில் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காரு. டபிள்யூபிள்யூ வர போகிறாரு. அதை பற்றிலாம் இன்றைக்கி நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. முதல் செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ஏஇடபிள்யூலேருந்து ஒரு ரெஸ்லர் வந்து டபிள்யூபிள்யூக்கு வராரு அப்படின்னு நான் சொன்னோம்ல, அவரை பற்றி பார்க்கலாம். பேர் என்ன தெரியுமா? காதை காட்டுங்க சொல்கிறேன். பவர் ஹவுஸ். ஏன்னா சத்யராஜ் அப்படி தானே சொல்லுவார் கூலி படத்தில். எஸ், பவர் ஹவுஸ் அப்படிங்கிற ரெஸ்லர் தான் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூக்கு வரப்போறாரு. ஆள் பார்க்கறதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் வடிவேலு வந்து இந்த தலை அந்த தலையோட இணைகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம் சொல்லுவார்ல, அதே மாதிரி பார்க்கறதுக்கு பழனி கட்டு மாதிரி தான் இருக்கும் அவருடைய உடம்பு. அண்ட் ஆளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாபி லாஸ்லியோடைய ஃபேஸ் கட்டு இருக்கும். என்ன பாபிக்கு முடி கிடையாது, இவருக்கு முடி இருக்கும், மட்டும் தான் வித்தியாசம். இவர் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணாங்க. பல வருடங்களாகவே பார்த்தீங்கன்னா இவர் எப்படியாவது கான்ட்ராக்ட் போடலாம், கொக்கி போட்டு தூக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. அதுக்கான நேரம் வசமாக அமைஞ்சிருச்சு. ஏடபிள்யூவில் கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சா, சரி எப்படியாவது தூக்கலான்னு முடிவு பண்ணவங்க இப்போ தூக்கிட்டாங்க. டபிள்யூபிள்யூக்கு கூடிய சீக்கிரம் வரப்போகிறாரு. அண்ட் இவருடைய லுக்கு, அவருடைய பாடி ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பார்க்கும்போதே தெரியுது உண்மையிலேயே இவர் ஒரு பவர் ரெஸ்லர் தான். அதாவது பேருக்கு ஏற்ற ரெஸ்லர் இவர் தான். என்னை பொறுத்த வரைக்கும் டபிள்யூபிள்யூவில் பார்த்தீங்கன்னா அன்ஷேப் ரெஸ்லர்ஸ் இப்போ எக்கச்சக்க பேர் இருக்கிறாங்க. ட்ரிபிள் ஹெச் வந்து நானே அன்ஷேப்பாக இருக்கிறேன், நீங்களாம் எதுக்கிட்ட ஷேப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தரையும் கண்டுக்கிறதுல போல இருக்குது. எல்லாருடைய பாடி ஸ்ட்ரக்சரும் அன்ஷேப்பாக தான் இருக்குது. அந்த வகையில் இந்த மாதிரி ஒரு பார்க்கறதுக்கே ஒரு பைல்வான் மாதிரி இருக்கிற ரெஸ்லர்ஸ் டபிள்யூபிள்யூக்கு வரும்போது நம்ம அவங்கள பெரிதளவில் ஏற்றுக்குவோம், அவங்களுடைய மேட்சை பெரிதும் எதிர்பார்ப்போம். ஸோ அந்த வகையில் பவர் ஹவுஸ் டபிள்யூபிள்யூக்கு வந்தது நல்ல விஷயந்தான். அடுத்த செய்தி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ராயல் ரம்பிளை பற்றி தான். நம்ம செய்திகளை அடிக்கடி நோட் பண்ணுறவங்களுக்கு தெரியும் ராயல் ரம்போடைய கட்டமைப்பு படிகள் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்போம். ஒரு எம்டி அடினால் எல்லாரும் பார்க்கும் விதமாக, ஏன்னா ராயல் ரம்போவை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி சவுதி அரேபியாவில் நடந்த ஷோஸில் எப்படின்னா ஃப்ளாட்டாக இருக்கும், அப்புறம் மேலே ஏற்றுற மாதிரி இருக்கும். எல்லாருக்குமே அந்த வியூ கிடைக்காது. ஆனால் எல்லாரும் எங்கேருந்து பார்த்தாலும் ஜூம் பண்ணி பார்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த வாரம் ஸ்மாக் டவுன் பார்த்துருப்பீங்களா, ஸ்ட்ரெச்சரை பார்த்தீங்களா, கரெக்டாக 9,000 பேர் இருக்கலாம். ஆனால் எல்லாருமே மேட்சை பக்கத்தில் இருந்து பார்க்குற மாதிரி வடிவமைப்பு பண்ணியிருப்பாங்க அந்த யூகேயில். அதுவே யூஎஸ்ஏல பாருங்கள் அப்படி இருக்காது, கொஞ்சம் தள்ளி போக குட்டியாக தான் தெரியும். அதுவே சவுதி அரேபியாவில் மொத்தமாக தெரியாது, ஏன்னா ஃப்ளாட்டாக இருக்கும். ஏன்னா அது வாலிபால் கிரவுண்டு, அதில் ஒன்றுமே பண்ண முடியாது. வாலிபால் கிரிக்கெட்டாக தான் நடத்த முடியும். அதில் ரெஸ்லிங் ஷோ நடத்த மாதிரி இப்படி தான் இருக்கும். சரி, இப்போ நம்ம நியூஸுக்கு வருவோம். அதனால தான் பார்த்திங்கன்னா புதுசாக அரினாவே கட்டினானுங்க. அதோடைய கட்டின் அமைப்பு பணிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம சேனலில் சொல்லியிருந்தோம். இப்போ என்னன்னு தெரில, 15ஆம் நாள் தான் இருக்குது. சொன்னபடி ஜான்வரி 31 நம்ம வந்து இந்த பேப்பரை நடத்தியே ஆகணும் அப்படிங்கிற குறிக்கோள் எடுக்கிறதுனால டபிள்யூபிள்யூ பார்த்திங்கன்னா வேலைப்பாடை மும்முரப்படுத்த சொன்னாங்க. இவங்களும் மும்முரப்படுத்தி எப்படி கொண்டு வந்துட்டானுங்க பாருங்களேன். ஏண்டா காலி கிரவுண்டில் எப்படா இந்த ஸ்டேடியத்தை கொண்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போது என்ட்ரன்ஸ்க்கான பணிகள் நடந்துகிட்டு இருக்கான். இது எனக்கு எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா, எப்படியும் ரெஸ்லிங் பார்க்குறவங்க சவுதி அரேபியாவில் இருப்பாங்க. அவங்க அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது அரினா கட்டிட்டு தானே இருக்கிறாங்க, கவர் எதுவும் பண்ணல. பாலத்துக்கு மேலே கார் போனால் கீழே என்ன நடக்குன்னு தெரியும். அப்படி அவங்க கவர் பண்ணதில்லை. அந்த வீடியோவை காட்டியிருக்கிறாங்க. தற்போதைக்கு நேற்றைக்கு வரைக்கும் இந்த அளவுக்கு தான் கட்டுமைப்பு வேலைகள் நடந்திருக்கு தான். முன்னாடி க்ளோஸ் பண்ணுவாங்கல்ல, இல்லாட்டா பாலத்துக்கு மேலே இருக்கவங்களாம் ரெஸ்லிங் ஷோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாலத்துலேருந்தே பார்த்துருவோம்ல, அதனால் க்ளோஸ் பண்ணி மற்ற வேலைகளை இதுக்கப்புறமா நடத்த போகிறாங்களாம். அதான் சொல்கிறோம்ல, சவுதி அரேபியாக்காரன் காசு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அரினாவே கட்டினான் ஒரு ஷோக்காக, ஒரு நாள் கூத்துக்காக. இதுக்கும் மேலே எப்படி ஒரு மாதத்தில் ரெடி பண்ணிட்டானுங்க பாருங்களேன். அடுத்த செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரெசல்மேனியாவை பற்றி தான். அதாவது இந்த வருடம் ரெசல்மேனியா அப்படிங்கிறது திட்டவட்டமாக நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, கோடி ரோட்ஸுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் ரெசல்மேனியா மேட்ச் நடக்கும். ட்ரூ வந்ததுக்கப்புறமா ட்ரூவை சேர்த்து ஒரு ட்ரிபிள் த்ரெட்டாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நாம் பெரும்பான்மையோர் வந்து எதிர்பார்த்தோம். ஆனால் இப்போதைக்கு நமக்கு கிடச்சிருக்கிற செய்தியை பார்க்கும்போது ஆத்தாடி என்னடா ரோமனுக்கு ஸ்டோரியே இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதாவது டபிள்யூபிள்யூ பார்த்திங்கன்னா முழுக்க இப்போது ரெசல்மேனியாக்கான ஃபீல்டில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். ரெசல்மேனியாவில் கோடி ரோட்ஸ் வெர்சஸ் ஜேக்கப் ஃபேட்டு வெர்சஸ் ட்ரூ மேக்கின்டையருக்குள்ள ட்ரிபிள் த்ரெட்டாக ஒரு மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது. அப்போ அண்ணனோட நிலமை அப்படின்னு அண்ணன் ரசிகர்கள் கேட்குறது புரியுது. ஆனால் தம்பியுடைய கதையை கொஞ்சம் கேளுங்களேன்.
அதாவது என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ராயல் ரம்பிள் ஆல்ரெடி கோடி ரோட்ஸ் தான் வின் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ராயல் ரம்பிள் எலிமினேஷன் சேம்பரே அவர் வெற்றி பெற்றால் சாம்பியன்ஷிப்புக்காக மோதலாம். அதே மாதிரி ஜேக்கப் ஹார்ட் பார்த்தீங்கன்னா பைத்தியக்காரன் மாதிரி நம்ம கோடி ரோட்ஸ் பக்கமும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் ட்ரூ மேக்கிண்டர் எங்கே கண்டாலும் பொழந்துக்கிட்டு இருக்காரு. எவன்டா என் சங்கப்படம் உடைச்சது அப்படிங்கிற கோவத்தில் அழிஞ்சிக்கிட்டு இருக்காரு போல இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த 3 பேருக்குள்ளே தான் ஸ்டில் இருக்குது. இப்போ கோடிக்கும் ட்ரூவுக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை ரசல்மேனியா வச்சோன்னு வைங்களேன், அம்புட்டு தான், எவனும் பார்க்க மாட்டான். அதுவே ஜேக்கப் ஹார்ட் சேர்த்தோன்னு வைங்களேன், அது ஒரு இன்ட்ரெஸ்டிங். அதான் சொல்கிறது, எப்படி சொல்ல, நார்மலாக ஒன்று நடக்கிறதுக்கும் கூட டெக்கரேட் பண்ணி கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான். 10 ரூபா சம்சாவே சாசு ஊற்றி 50 ரூபா நிற்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஜேக்கப் ஹார்ட் சேரும்போது இந்த மேட்ச் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஜேக்கப் ஹார்ட் கோடி ரோட்ஸையும் அட்டாக் பண்ணியிருக்காரு, ட்ரூவும் அட்டாக் பண்ணியிருக்காரு. ஸோ 3 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காது. லாஸ்ட் இயர் எப்படி செத்ரால்ஸ் வெர்சஸ் சிஎம் பங்க் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் இருந்தது, அதே மாதிரி இந்த மேட்சும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் இருக்குது. அதனால் இதை வந்து ரசல்மேனியாவுக்கு ஃபில் பண்ணி இந்த மேட்சை கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சரி, ஓகே, நல்ல மேட்ச் தான். இந்த மாதிரி ஒரு மேட்ச் ரசல்மேனியாவில் நடந்தால் நல்லா தான் இருக்கும். ஜேக்கப் ஹார்ட்டுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்ம சொல்கிறது சரிதான். ஆனால் அண்ணனுடைய நிலைமை என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செய்தி தான் அண்ணன் ரசிகர்களுக்கு கொஞ்சம் கடுப்பாக கிளப்புற செய்தி. ரோமனுக்கு பிளானே இல்லையா. என்னடா சொல்கிற? ஏய், அவர் யார் தெரியுமாடா, எப்படிப்பட்டா தெரியுமாடா, 10 வருஷம்டா, 10 வருஷம் போராட்டம்டா, மண்ணடி போட்டுறாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா 10 வருஷமாக இந்த மனுஷன் மெயின் ஈவெண்ட் ஆஃப் த ரசல்மேனியா அப்படிங்கிறத கட்டி கையில் வச்சுருக்காரு. அதுலேயும் 2021 அப்புறமா தொடர் ரசல்மேனியா மெயின் ஈவெண்ட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் விட்டு தொடர் ரசல்மேனியா மெயின் ஈவெண்டர் 2021, 22, 23, 24 4 வருஷமும் டைட்டில் டிஃபெண்டிங். அதுதான் பெரிய ஹைலைட்ஸே டைட்டில் டிஃபெண்டிங். 4 வருஷமும் 4 ரசல்மேனியாவில் சாம்பியனாக இருந்து இவர் தான் டைட்டில் டிஃபெண்டிங்கு. அது எவ்வளோ பெரிய விஷயம். அதுக்கும் மேலே இஸ் த லாங்கஸ்ட் சாம்பியன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரெக்கார்டு ஹோல்டர் தான், அதுவும் மெயின் ஈவெண்டர். அப்படிப்பட்ட ரெக்கார்டு ஹோல்டர் ரோமன் ரெயின்ஸ். WWE இப்படி ஸ்டோரி கிரியேட் பண்ணும்போது ரோமனுக்கு மெயின் ஈவெண்ட் இல்லாமல் போயிடும், ஒழுங்கான ஸ்டோரி இருக்காது. அப்போது ரோமனுடைய ரெக்கார்டு வந்து பிரேக் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ ரோமனுக்கு ஸ்டோரியே இல்லை அப்படிங்கும்போது ரோமனுக்கு ரசல்மேனியாவில் மேட்ச் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை ஆக்சுவலி இந்த நிலைமை பல பேருக்கு ஏற்பட்டிருக்குது. ஒரு பெரிய ரெஸ்லர்ஸ் கூட, அதாவது போன ரசல்மேனியாவில் பெரிய சாம்பியனாக இருந்திருப்பாங்க, பெரிய ஸ்டோரி இருப்பாங்க. ஆனால் அடுத்த ரசல்மேனியாவில் ஸ்டோரியே இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லட்டா, யார் பேர் தெரியுமா? ஜான் சீனா. எப்போ அப்படி தவிச்சார் எங்களுக்கு தெரியாதுன்னு கேட்டிங்கன்னா, ரசல்மேனியா 31, 32 எனக்கு சரியாக தெரில. இந்த ரோமன் ரெயின்ஸுக்கும் ப்ராகோகளுக்கும் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடத்துலாங்க, அந்த ரத்தக்கரை அந்த நாக்கமோராக்கும் ஏஜிஎஸ்க்கும். அதில் தான் ஜான்சினா வந்து அண்டர்டேக்கரை சேலஞ்சு பண்ணார். அண்டர்டேக்கர் இந்த இடத்துக்கு வா, நான் வந்து அவன் கூட சண்டை போடுறேன். ஆனால் அண்டர்டேக்கர் வரவே இல்லை. ரசல்மேனியாவில் ஜான்சனாக்கு ஸ்டோரியே இல்லை. அப்புறம் கெயின் வராரு, யாரெல்லாமல் வராரு, எனக்கு யாரு குடிக்கும் ஜான்சனா மோதவே மாட்டேங்காரு. ஜான்சனாக்கு ரசல்மேனியா பிளானே இல்லை. என்னடா இது, ரசல்மேனியாவில் ஜான்சனாக்கே பிளான் இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு WWE முடிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஜான்சனா வந்து மேட்ச் இல்லைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாரமும் எனக்கு மேட்ச் வேணும், அண்டர்டேக்கர் கூட மேட்ச் வேணும்னு சொல்லிட்டு கடைசியில் ரசல்மேனியாவில் வச்சாங்க. அதுலேயும் ஸ்குவாஷ் மேட்ச். அண்டர்டேக்கர் வந்தார், ஜான்சனை தூக்கி போட்டார், தோற்று போனார். என் வாழ்க்கையிலேயே நான் ஒரு மேட்சை பார்க்கவே கூடாதுன்னா அது அண்டர்டேக்கர் வர்சஸ் ஜான்சனா, அந்த ரசல்மேனியா மேட்ச். எப்போ தயவு செஞ்சு சொல்கிறேன், கும்பிட்டு சொல்கிறேன், அந்த மேட்சை மட்டும் ஜான்சன் ரசிகர்கள் பார்த்துடாதீங்க. காரிய டிவிலேயே துப்புவீங்க. அப்புறம் உங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா வெட்டி விட்ருவாங்க குஞ்சு மணியை. அப்புறம் பார்த்து இருந்துக்கோங்க, ஏன்னா கடுப்பில் வெட்டி விட்ருவாங்க, என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நான் அந்த டிவியில் பார்த்தேங்க ரசல்மேனியா. அந்த ரசல்மேனியா 8 மணி நேரம் நடந்திருக்கும். அவ்வளவு லென்த்தான ரசல்மேனியா. அந்த வருஷம் மட்டும் இல்லை, தொடர்ந்து ஒரு 4 வருஷம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து 8 மணி நேரம் தான் ரசல்மேனியாவை நடத்துனாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. சரி, அதே சுச்சுவேஷனில் தான் இப்போ ரோமன் ரெயின்ஸும் இருக்கிறாரு. ரோமனுக்கு எப்படிப்பட்ட சுச்சுவேஷனை கொண்டு போக போகிறாங்க, எந்த நிலமையில் ரசல்மேனியாவில் கொண்டு போகிறாங்க அப்படின்னு தெரில. இது நாள் வரைக்கும் ரோமன் ஸ்மாக்டவுனுக்கு வருவார் அப்படிங்கிற செய்தி இருக்குது.
இனி வரும் காலங்களில் எந்த பிராண்டுக்கு வருவாரா அப்படிங்கிறதே கேள்விக்குறி தான். சரி, ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் எப்போ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ராயல் ரம்பிள் தான். இடைப்பட்ட நாட்களில் இருக்காது மக்களே, ராயல் ரம்பிள் தான் அவர் அஃபிஷியலி அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ராயல் ரம்பிளில் உங்கள் ரோமன் ரெயின்ஸை எதிர்பாருங்க, அது முன்னாடி வரைக்கும் வரமாட்டார். சரி, ரோமனுக்கு இது மேட்ச்லேயே எப்படி ஃபில் பண்ணி போவாங்க அப்படின்னு தான் தெரில. எனக்கு தெரிஞ்சு ரோமன் ரெயின்ஸ் இந்த வருஷம் டைட்டிலுக்காக மோத மாட்டார், மெயின் ஈவெண்ட் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். கிடைச்சோம் ஏதாவது ஒன்று கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரோமனுக்கு ஏதாவது மேட்ச் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அது எதுவாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ என்னடா அது 8 நிமிஷம் பேசுறேன்னு சொல்லிட்டு 10 நிமிஷம் பேசிட்டேன்னா, சரி சொந்த கதை சோகதான்னு சொல்லிட்டு நானும் பேசிக்கிட்டே இருக்கேன். சரி வாங்க வீடியோ முடிச்சுக்கலாம், அடுத்த வீடியோ சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.